Hello, Alexander. This is John here. Today we are going to see about the next concept here in your seventh chapter. What is that? Is Fibonacci numbers. So it's a very interesting numbers here. So Fibonacci numbers வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. Fibonacci numbers என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is that? It is a sequence of numbers. What is that? It will be having a rule inside. அது என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். இது நம்பர்ஸ் தான். நம்ம எப்படி இந்த நம்பர்ஸ் இருக்கும்னா 1 1 2 3 5 8 13 21 34 55 89 144 233 377 610 அப்படின்னு கண்டினியூஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த ஃபிபனாக்கி சீரிஸ் எப்படி இது உருவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாக்கி அப்போதான் நாங்கள் ஃபார்ம் பண்ணாரு. ஃபிபனாக்கி நம்பர்ஸோட முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கும்னா சொல்லலாம் எப்படி இருக்குன்னா 1+1, அதாவது 1+1 வந்து 2, 2+1 வந்து 3, 2+3 வந்து 5. அப்படியே அடுத்தடுத்த நம்பர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரிசரிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் அடுத்த நம்பர்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ 3+5 வந்து 8 ஆகும். 8+5 வந்து 13, 13+8 வந்து 21 அப்படின்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிபனாக்கி சீரிஸ் நம்பர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஃபிபனாக்கி நம்பர்ஸு நம்ம நிறைய லைஃப் டைமில் இந்த அந்த அந்த ஹனி ஹைட்ஸில் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த முயல்குட்டி அதெல்லாம் எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன ரூல்ஸு. 1+1 வந்து 2, 1+2 வந்து 3, 2+3 வந்து 5, 5 3+5 வந்து 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ எப்பொழுது நம்ம ஃபிபனாக்கி நம்பர்ஸ் எழுதுவோம்னா 1, 1, 2, 3, 5, 8, 13, எக்ஸெட்ரா இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். மொதல் ரெண்டு நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஸோ 1+1 2, 1+2 3 அதையும் எழுதிடலாம். ஃபிபனாக்கி நம்பர்ஸை ஈஸியாகவே எழுதிடலாம். ஒரு பெட்டல்ஸ், ஒரு ஃப்ளவரோட பெட்டல், இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குன்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அது ஃபிபனாக்கி நம்பர்ஸில் தான் அது அரசைன் ஆகிடும். இது மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹனிபி எடுத்துக்கோம். ஸோ ஹனிபி நம்ம வந்து நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஸோ தேன் கூடலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹனிபியில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஹனிபியில் வடுதடி இந்த ஹைவ் அதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைவ் எல்லாமே எக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக இதில் தான் நம்ம தேன் எடுக்கிறோம். தேனை உறிஞ்சா தேன் வந்துடும். ஸோ இந்த ஹைவ்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வடுதடி ஒரு ஃபீமேல் தேடி தான் வந்து எல்லா மேல்ஸும் வந்து அதில் வந்து உட்காரும். அதில் வந்து வடுதடி இதில் நம்ம வந்து இது மல்டிபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஃபிபனாக்கி சீக்வென்ஸை பேஸ் பண்ணி தான் மல்டிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் தான் அதில் குடியிருக்கும். அப்படியே தேனை அந்த பூவில் வந்து எடுத்து ஐஸில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அதிகம் வந்து அது என்ன ஆகுதுன்னா வடுதடி அது 1 2 அப்புறம் 2 3 3 5 5 8 8 13 அப்படின்னு இந்த ஹைஸ் ஃபுல்லாகவே நம்ம நிறைய தேனி இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதோட சீக்வன்ஸ் எப்படி முன்னேறுதுன்னா 1, 1, 2, 3, 5, 8 அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் தான். ஸோ 1 1 1+1 is 2, 2+1 is 3, 3+2 is 5, 5+3 is 8 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஃபீமேல் பியும் இந்த மாதிரி ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் தான் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யா ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். அதுக்கு அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராபிட். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம், இல்லை நிறைய இடத்துல வளர்க்குற இடத்துல பார்த்துருப்போம். ஸோ ஒரு முயல் வந்து சின்ன குட்டியாக ரெண்டு வாங்குறோம். ஒன்று மேல், ஒன்று ஃபீமேலு. இது வாங்கினோம்னா ரெண்டு குட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட் ஆகிரும். அடல்ட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு சின்ன குட்டி அப்படி வரும். இது ஒரு சின்ன குட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் அடல்ட் ஆகுங்க. அப்புறம் திருப்பியும் வருது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு முயல் வாங்கி விட்டோம்னா அது முயல் நிறைய முயல் பண்ண வச்சுக்க மாதிரி பெருசாகிடும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 1 2 3 4 5 6 7 8 அப்படி போட்டுருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரேபிட்ஸ் என்னன்னா ஃபஸ்ட் மந்தில் ஒரு பேர் தான் இருக்கும். செகண்ட் மந்தில் அந்த பேர் வந்து அடல்ட் ஆகிடும். ஸோ அப்போ அது ஒரு பேர் தான் இருக்கும். ஸோ தேர்ட் மந்தில் அது என்ன ஆகும் அப்படி சரி இன்னொரு சின்ன குட்டி ரெண்டு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ அது வந்து இந்த அடல்ட்டோட சேர்த்து அதுவும் சேர்ந்து வடி சரி 2 பேர்ஸ் அப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி இந்த பேரண்ட்ஸ் இந்த ரேபிட்ஸ் வந்து இன்னொரு குட்டி போட்டிருக்கோம். இந்த அடல்ட் ஆயிரும். அதுவும் பெருகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி போனால் 12 monthsல நீங்கள் 2 ரேபிட் வாங்கி விட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் 1 yearல 144 ரேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை டெவலப் ஆகி போகிறது எல்லாமே நம்ம ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் 1 1 2 3 5 8 13 21 34 55 89 144 எல்லாமே இந்த அடிஷனாக சேர்ந்து வந்து நம்ம ஃபிபனாக்கி சீரிஸோட முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த ரேபிட்டும் அந்த ஹைவ்ஸ் தான், ஹனி ஹைவ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, வாட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்? அதான் நம்ம HCFன்னு சொல்லுவோம். ஸோ H மீன்ஸ் ஹையஸ்ட், C மீன்ஸ் காமன், F மீன்ஸ் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதை கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம படிக்க போகிறோம்னா, வாட் இஸ் த ஃபேக்டரேஷன் மெத்தட்? ஃபேக்டர்ஸ்னால் நம்ம 20யோட எந்த டேபிள்ஸ்லாம் அடங்கும் தான் ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதுவோம். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 எந்த டேபிள்லாம் அடங்கும்னா 1வது டேபிள் அடங்கும், 2வது டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 4th டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 5th டேபிளில் டிவிசிபிள் ஆகும், அதே மாதிரி 10th டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 20th டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி சரி எல்லாமே டிவிசிபிள் ஆகுது. அதே மாதிரி என்ன கேட்டாங்கன்னா 20 மேங்கோஸ் அண்ட் 15 ஆப்பிள்ஸ் தான் முடிக்கணும். அப்போ 20க்கும் 15க்கும் நம்ம இதில் அச்சீவ் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 போட்டிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் அடங்கும், 1வது டேபிளில், அப்புறம் 3வது டேபிள் அடங்கும், அப்புறம் 5th டேபிள் அடங்கும், அப்புறம் 15th டேபிள் அடங்கும். சரிங்களா? இதில் ரெண்டுலையும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஹையஸ்ட் காமன், இதில் ரெண்டையும் காமன் பார்த்தீங்கன்னா 1 காமனு, 1 காமன் தான், 5 காமன் தான். இது ரெண்டு தான் காமனாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் காமனாக இருக்கும். 1 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம எடுக்கணும். ஸோ 5 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ HCF ஆஃப் 20 and 15 is 5 அப்படின்னு முடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டரேஷன் மெத்தட். சரிங்களா? இது ஈஸியாக பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட். ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட்னா நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சரி HCF முடிக்கணும்னா நம்ம LCM மெத்தட் யூஸ் பண்ணுவோம். LCM மெத்தடில் 18 இங்கே 2 டேபிள் போட்டு பார்க்கணும். 2னா என்ன, 2 9s are 18. அடுத்து திருப்பியும் வந்து 3 டேபிள் போட்டுருக்கோம். 3 3s are 9, திருப்பியும் 3 3 1s are 3. அதே மாதிரி 27 போட்டு தரணும். 27 போடும்போது இங்கே 3 டேபிள் போடுவோம். 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, வாட் இஸ் இந்த 18 நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்னா 2 into 3 into 3ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் 2 into 3 into 3. ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 27 நம்ம 3 into 3 into 3ன்னு எழுதிருக்கோம். ஸோ 3 into 3 into 3 is அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வாட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்? ஸோ காமன் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இதில் காமன் ஆக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. அப்போ இது ரெண்டு காமன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, காமன் எடுத்துக்கலாம். இந்த 2 3 எடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டு காமன் இல்லை. ஸோ அப்போ 2 2 3 மட்டும் தான் வரும். அப்போ நம்ம ஜஸ்ட்டு 3 into 3 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 9 வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடில் பண்ணுறது. சரிங்களா? யூஸ்வலாக LCM மெத்தட் நம்ம பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? Now we go for the next method here, repeated division method. இது உங்கள் நியூ கான்செப்டில் 8th ஸ்டாண்டர்டில் இது நியூ கான்செப்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த சம் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் இருக்காது. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடு, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் அதுக்கு அடுத்து வருவோம். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தடாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு 396 இதுதான் கொஸ்டின். ஸோ 396 டிவைடட் பை வாட் இஸ் 300 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 396 300 பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வாட் இஸ் நமக்கு 1 டேபிளில் இது டிவிசிபிள் ஆகும். ஸோ 300 போட்டுக்கலாம், 96 வந்துடும். இங்கே 96 வந்து சார் ரிமைண்டரு. அப்போ நம்ம என்ன செய்வோம், அதை விட்டுருவோம். இல்லைன்னா பாயிண்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இதில் வந்து 96 நம்ம இப்போ மெயினாக கான்செப்டில் எடுத்துக்காம வாட் இஸ் இங்கே என்ன இருக்குது, வாட் இஸ் இந்த 96 நம்ம இப்போ டிவைசர் எடுத்துக்கோம். இந்த இதை வந்து இங்கே டிவைசரை எடுத்துக்கோம். டிவைசரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே 300 இந்த முதல் டிவைசரை நம்ம உள்ளே போட்டுருவோம். ஓகேவா? உள்ளே போட்டோம்னா அப்போ அதுதான் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? இதில் இந்த 96 வந்த ரிமைண்டரை இங்கே டிவைசர் ஆகும். இந்த 300ன்றதை நம்ம வந்து நியூ டிவிடெண்டாக நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? இதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன வரும்னா, இப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து வாட் இஸ் 12ன்னு வரும். ஸோ 36 96 into 3 is 288 அப்படின்னு 12ன்னு ஆன்சர் வரும். ஸோ இப்போ திருப்பி இந்த 12 வந்துருச்சு ரிமைண்டர். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த டிவைசரை அதாவது 96 டிவைசரை எடுத்துகிட்டு போய் இங்கே டிவிடெண்ட் ஆகிடணும். ஸோ 12 divided by 96 அப்படின்னு போட்டிங்கன்னா
ஸோ 12 8 ஆர் 96 வந்துடும். எப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அப்போ தான் அந்த நம்பர் என்னவா இருந்துச்சோ, அதான் டிவைஸர் என்னவா இருந்துச்சோ அதுதான் நம்ம HCFன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். இதை நம்ம எக்ஸைஸ் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு அதை புரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுதான் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து repeated subtraction method. So repeated subtraction method என்ன அர்த்தம்னா, what is that is we are going to find out what is the HCF of 144 and 120. இதுல highest number வந்து இந்த 144 தான், 120 is the smallest number. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். நான் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன மெத்தட்னா 144 minus 120 is equal to 24. ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறோம், 24 வந்துச்சு. அடுத்து என்னன்னா வாட் இஸ் தட் இஸ் இந்த 120யும் 124 இங்கே இருக்கு. ஸோ இந்த 120யை இங்கே எடுத்துக்கிறேன், 120 minus 24. ஓகேவா? ஸோ 120 minus 24 வந்து நமக்கு 96 வரும். அதே மாதிரி அடுத்த நம்பரில் 96 இங்கே 24. ஓகேவா? இப்போ 96 minus 24 வந்து அடுத்ததில் பண்ணு 22. அதே மாதிரி இங்கே அடுத்த 72 minus 24 அப்படின்னு அடுத்தது செயின் மாதிரி போயிட்டே இருக்கணும். 22 minus 24 is equal to 48. அதே மாதிரி இங்கே 48 minus 24 போட்டிங்கன்னா அடுத்த வேல்யூ வந்துடும். 48 minus 24 is equal to 24 அப்படின்னு வரும். அடுத்த கடைசி பாருங்க 24 minus 24 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 24 minus 24 வந்து 0 ஆயிடும். ஸோ எப்போ அது 0 வருதோ, இது லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட், அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். எதில் நமக்கு 0 வருதோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்து சூஸ் பண்ணிட்டு வாட் இஸ் தட் இஸ் we write this one as HCF of 144 and 120 is 24 அப்படின்னு முடிச்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் a repeated subtraction method. ரிப்பீட்டடாக சப்ராக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கடைசி வேல்யூவும் ஓகே முந்தின வேல்யூ என்ன இருக்கோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ கடைசி கண்டிப்பாக நமக்கு 0 வரும். 0 வரலாம், ஏதோ இடத்துல நம்ம சப்ராக்ஷன் கட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ I have finished my chapter now. These are the basics. From the next class we will be seeing our exercise sums. ஓகே? ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே பேசிக்ஸு, படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபிபனாக்கி நம்பர்ஸ்னால் என்னென்னு படித்தோம். ஓகேவா? ஃபிபனாக்கி நம்பர்ஸ்னா என்ன? இது வந்து 1, 1, 3, 5, 8, 8 plus 5 is what is that is 9, 10, 11, 12, 13, 13, etc. இதெல்லாம் படிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு தான் ஃபிபனாக்கி நம்பர்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி தான் வாட் இஸ் தட் இஸ் இப்போ நான் படித்ததெல்லாம் வந்து HCFனா என்னென்னு படித்தோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டரேஷன் மெத்தட் படித்தோம். ஃபேக்டர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிட்டு அதை வந்து வாட் இஸ் தட் இஸ் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. செகண்ட் சம் என்ன பார்த்தோம், செகண்ட் மெத்தட் HCFல இன்னும் வாட் இஸ் தட் இஸ் ஸோ ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் வரும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் நம்ம யூஷுவல் எல்சிஎம் மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட். அடுத்தது தேர்டு வந்து என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் தட் இஸ் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடு, அதனால் ரீகால் பண்ணுறது. ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடு. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதில் எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கில்